வணக்கம், நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நான் வந்து மணத்தக்காளி கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்ந்து தக்காளி சூப் பண்ணியிருந்தேன். அது சும்மாவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு ஒரு வாழைக்காய் வறுவல் செய்யலான்னு இருக்கேன். செய்முறையை பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காயை எடுத்து கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியில் இந்த வாழைக்காயை அலசிட்டு போடுறேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி போடுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் இது வெந்தால் போதும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். இது காஷ்மீர் மிளகாய், கலராக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். மிளகாத்தூள் சோம்புத்தூள் போட்டோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். தேவைப்பட்டால் அப்புறம் ஊற்றிக்கலாம். ஆனால் வாழைக்காய்க்கு எண்ணெய் நிறையா தான் பிடிக்கும். எங்கள் அத்தையெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர் மாப்பிள்ளைக்கு செய்கிற சீரும் வாழைக்காய்க்கு ஊற்றுற எண்ணெயும் வெளியே தெரியாது அப்படிம்பாங்க. லைட்டாக கொஞ்சம் மூடி வைக்கிறேன். அப்புறம் திறந்து பார்த்து பத்தலைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். காரசாரமான வாழைக்காய் வறுவல் அந்த ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.